சேலம் மாவட்டம் ஓமலூர் தினசரி சந்தையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் நடராஜனிடம் கேட்போம். நடராஜன், வியாபாரிகள் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன, விவரிங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சிக்குட்பட்ட தினசரி காய்கறி சந்தையில் 100க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அரசு சுமார் 65 லட்சம் மதிப்பீட்டில் 40 கடைகளை புதியதாக பேருந்து நிலையம் அருகே கட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2 மாதத்திற்கு முன்பு அமைச்சர் நேரு மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஆனால் 40 கடைகள் மட்டும் இருப்பதால் குலுக்கல் முறையில் கடைகள் ஒதுக்கப்பட்டு 40 பேருக்கு வழங்கப்பட்டது. மீதமுள்ள வியாபாரிகளுக்கு திறந்த வெளியில் கடைகள் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் கடைகள் முறையாக ஒதுக்கவில்லை என்று கூறி 50க்கும் மேற்பட்ட காய்கறி வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதையடுத்து அனைவரும் கடைகள் வைத்து வியாபாரத்தை துவங்கினர். தொடர்ந்து அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி நடராஜன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.